நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய 2024 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இந்த 2024 எப்படிப்பட்ட பலன்களை பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு தரப்போகிறது, நம்மளுடைய 12 ராசிக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த முறை 2024 புத்தாண்டானது 1/1/2024 இரவு 12 மணிக்கு பஞ்சமி திதியில் திங்கட்கிழமை அன்று மார்கழி மாதம் 16ஆம் தேதி கன்னியா லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வருஷம் 2024 கண்டிப்பாக ஜகத்தை ஆளத்தான் போயிடுது. இந்த 2024 மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2019 2020ன்னா கொரோனா தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. 2023 அப்படின்னா நம்ம கொரோனாலேருந்து மீண்டு வருகின்ற முயற்சி, நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம். இது 2023. இப்போ 2024 மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாற்றம். இந்த 2024 இந்தியாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே மாற்றம், நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எதுவானாலுமே மாற்றத்தை பெறப்போகிறது. மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 2024 எல்லா துறைகளிலுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லோருடைய மனதிலுமே மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. ஏன் அப்படி, எதனால் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. பொதுவாக மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி. அந்த மகர ராசியில் இது வரைக்கும் புளூட்டோ கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது. திருக்கணிதப்படி ஜனவரி 17ஆம் தேதியும் வாக்கியப்படி டிசம்பர் 20ஆம் தேதியும் சனி பயிற்சி ஆகும்போது அந்த புளூட்டோ கிரகத்தை விட்டு சனி பகவான் விலகி கும்பராசிக்கு போகிறார். பொதுவாக சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் 30லேருந்து 35 வருஷம் இருக்கும். அப்போ அடுத்த சந்திப்பு சனிக்கும் புளூட்டோவுக்குமானது கும்பராசிலேயோ மீன ராசிலேயோ இருக்கக்கூடும். அப்போது எப்போல்லாம் இந்த சனி புளூட்டோ கிரகத்தோடு சேர்ந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்து விலக போகிறாங்களோ அப்போ பல புரட்சிகளை செஞ்சுட்டு அந்த புரட்சிக்கு ஒரு முடிவாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது தான் அந்த 2 கிரகங்களோட சந்திப்பு. உதாரணமாக அந்த உலகத்தில் முன்னாடியெல்லாம் அடிமை தொழில்னு இருந்தது. அதாவது வேலை செய்கிறதுக்கு நம்ம சம்பளத்துக்கு ஆளை பார்க்க மாட்டோம், ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவனை நம்ம வேலை வச்சுக்கிறது தான் ஒரு காலத்தில் இருந்தது. இந்த அடிமை தொழில் எப்போ போச்சுன்னா இந்த மாதிரி சந்திரனும் சனி பகவானும் புளூட்டோவும் ஒரு ராசியில் சேர்ந்து எந்த நாட்டிலே இருந்தோ அந்த நாட்டில் சேர்ந்து அதுக்கப்புறம் பிரிஞ்ச போது தான் இது உண்டானது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு உருவான போது கூட அமெரிக்காவுக்குரிய ராசியில் புளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிந்தது தான் காரணம். இப்போ இந்தியாவோட ராசி மகர ராசி, அந்த மகர ராசியில் சனியும் புளூட்டோவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரளயமே ஏற்பட போகிறதுன்னு சொன்னால் கூட நம்பலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே மாற்றமாக இருக்கும். அரசியலாகட்டும், வருமானமாகட்டும், இந்தியாவின் மதிப்பாகட்டும், எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இதுவரைக்கும் இருந்தது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செய்யும். குறிப்பாக நம்ம கணினி சார்ந்த துறை அசுர வேகமாக மிக உன்னதமான நிலையை அடைய போகிறது.
இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி இருக்கிற எல்லா விஷயத்திலுமே சில சாபக்கேடுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த 2024 சைபர் கிரைம் குற்றச்சாட்டுகள் நிறைய வரும். மக்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அவங்களுக்கு நினச்சதை விட அதிகமான விளைச்சல், அது மாத்திரம் இல்லை, விளைச்சல் அதிகமாக விலைக்கு போகிற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்கு 2வது வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். 2வது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம். அப்போது இந்தியாவில் ஏதாவது புதிய கண் நோய் ஒன்று உருவாகலாம். கண்ணில் எரிச்சல் அல்லது கண் சம்பந்தமான பிரச்சனைகள், இதை இந்தியாவில் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு தொற்று நமக்கெல்லாம் வந்தாச்சு, குழந்தைகளுக்கும் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ ஜீவராசிகளுக்கும், அதாவது கால்நடைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் 2024 இருக்குது. அதே மாதிரி விவசாயிகள் கூட அவங்களோட பயிர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன நோய் அதற்காக புதிய கண்டுபிடிப்புகள், மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அப்போது 2024 பொறுத்தவரை மருத்துவத்துறை மிக அற்புதமாக செயலாற்றப் போகிறது. உடனுக்குடன் நம்ம தேவையான மருந்துகளை தயாரிக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாக மருத்துவத்துறை இருக்கப் போகிறது. குறிப்பாக அந்த இந்திய ராசிக்கு சனி புளூட்டோ சஞ்சாரம் மகர ராசியில் இருந்து அது ஒரு முடிவுக்கு சனி பகவான் கும்ப ராசிக்கு போகும்போது மிக முக்கியமான மாறுதல்களை தருவார். நீங்கள் திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் 17ஆம் தேதியே சனி பயிற்சி ஆறுதுன்னு வச்சுட்டாலும், ஜனவரி 2023க்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை எடுத்து பார்த்தோன்னா, அமெரிக்காவில் உதவி ஜனாதிபதியாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி வந்திருக்கார். இந்தியாவோட முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற பிரசிடெண்ட்டாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். நாளைக்கே கூட ஒரு பெண் பிரதம மந்திரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை. அப்போது இந்த சனி மற்றும் புளூட்டோ மகர ராசியிலேருந்து, இந்தியாவோட ராசியிலேருந்து விடுபடும்போது பெண்களின் உச்சபட்ச பதவிகளில் உட்கார வச்சுட்டு போயிடுவார். இந்தியாவில் இருக்கிற பல பெரிய பெரிய பதவிகள் பெண்களால் ஆக்கிரமிக்கப்படும். பெண்கள் அந்த முதன்மையான பதவிக்கு வந்துடுவாங்க. இது உலக அளவில் கூட நடக்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட பெண்மணி தான் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட. அப்போது இந்தியாவுக்கான மதிப்பு கூடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இதை பார்க்கலாம். பெண்களுக்கான அங்கீகாரமாக இதை பார்க்கலாம். அந்த சனி புளூட்டோ ரெண்டுமே ஒரு ராசியிலேருந்து நகர்றதுனால ஏற்படுகின்ற மாற்றம், அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவோமே. அப்போது இந்த 2024 அப்படின்னு எடுத்துட்டால் அதோட முக்கியமான குறிக்கோள், நம்ம ஒரு வருஷத்தோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 அஜெண்டா மாற்றம், எல்லா விஷயங்களிலும் மாற்றம். இதில் எந்த விதமான பாகுபாடே கிடையாது. நம்ம எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற ஆண்டாக தான் இந்த 2024 இருக்க போகிறது. ஆகவே அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த மாற்றம் எதிலெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷத்தை கடந்து செல்லும்போது தான் பார்க்கணும். 2023 ஓரளவுக்கு நம்ம கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுகின்ற காலகட்டமாக இருந்தது. இப்போ 2024 அற்புதமான வருடமாக அமைய போகிறது. இந்த மாற்றம் கூட பெரிய மாற்றம்தான். தனிநபர் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடும். மக்களுடைய சந்தோஷம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இந்தியர் என்று சொன்னால் வெளிநாட்டில் பெருமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே ஒரு மாற்றத்தை தரப்போகிற ஆண்டு தான் 2024. ஆகவே தனிநபர் வருமானம் இந்த வருஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில்துறை, வியாபாரம், இப்படி பல விஷயங்களிலும் இந்தியாவில் முன்னேற்றங்கள் நிறையா இருக்கும். குறிப்பாக ஒரு பெண்மணி உலக அளவில் நோபல் பரிசு பெறுகின்ற வருடமாக இருக்கும். அப்புறம் அந்த மழையை பொறுத்துன்னா அந்த மழையிலையும் ஒரு மாற்றம் இருக்கும். மழை மாத்திரம் இல்லை, நம்முடைய சீதோஷ்ண நிலை, தட்பவெட்ப நிலை இதெல்லாமே ஒரு மாற்றத்துக்குரியதாக இருக்கும். எங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் மட்டுப்பட்டு இருக்கும். எங்கெல்லாம் குளிரே இருக்காதுன்னு நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்ப்போம். அதாவது சீதோஷ்ண நிலையோட தட்டு மாறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த 2024 இருக்கும். இங்கெல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும்னு நினச்ச இடங்கள்லாம் மழை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி நம்முடைய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாறுதலை பெறும். மழையை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த 2024 23 தொடர்ந்து அதிகப்படியான மழை பெறுகின்ற வருடமாக இருக்கும். குறிப்பாக 2023 போல இல்லைன்னாலும் 2024 அதுக்கு சமமான அதிகப்படியான மழையை பெறுகின்ற காலம். குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமான மழை இருக்கும். எப்போவுமே அதிக மழை பெய்கின்ற வட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இந்த மழை பெய்யும். இன்னும் சொல்லப்போனால் கணினி சார்ந்த படிப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வருடமாக இது இருக்கும். எல்லாரும் அந்த கணினி சம்பந்தப்பட்ட படிப்பை நோக்கி செல்வார்கள். புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அதாவது கணினி என்பது உச்சத்தை தொடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த 2024 இந்த மாதிரி அற்புதமான பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ 12 ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறது, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். அன்பிற்கினிய சிம்ம ராசி என்பர்களே, உங்கள் அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, அவங்க எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த புத்தாண்டானது அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சிம்ம ராசிக்கு 2வது வீடு என்று சொல்லப்படுகின்ற வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்து பலனை தரப்போகிறார். அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8வது இடத்துல கலத்தரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 9வது இடம் என்று சொல்லப்படுகின்ற பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார். இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 2வது வீட்டில் கேது பகவான் பாக்குஸ்தானத்தில், 2ல் பெரிய கேது நல்ல பலனெல்லாம் தரப்போகிறதில்ல. எப்போ 2ல் கேது இருக்கோ அப்போ 8ல் ராகு இருக்கும். அந்த ராகு கேதுவோட அமைப்பே பாதிப்பான அமைப்பு தான். திருமண தாமதங்கள் ஏற்படலாம். திருமணத்திற்கான முயற்சிகள் பண்ணும்போது அது தட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பொண்ணு பார்த்து 2 பேருக்கும் பிடிச்சி பேச்சுவார்த்தை நடந்து கடைசி வரைக்கும் முன்னேறி நிச்சயதாம்பூலம் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் தட்டி போகலாம். ஆகவே இந்த கேது பகவான் 2வது வீட்டில் இருக்கும்போது நம்முடைய பேச்சு என்பது ஒரு கூர்மையான கத்தியை போன்றதாக இருக்கும். நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஆர்வத்தை தருகின்ற அல்லது அவங்களுக்கு ஆலோசனையாக இருக்கின்ற வகையில் இருக்காது. எரிச்சலை தருகின்ற தன்மையில் தான் இருக்கும். அவங்க கஷ்டம்னு வரும்போது நம்ம ஆன்மீகம் பற்றி பேசிகிட்டு இருப்போம், அல்லது நம்ம வேறு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக அவங்களுடைய
கஷ்டத்தை கிளறி விடுகின்ற வகையில் பேசிகிட்ருப்போம். அதே மாதிரி படிப்பில் கொஞ்சம் மாணவர்களுக்கு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பண வரவு கொஞ்சம் தடைப்படும். நமக்கு பணம் கொடுக்க வேண்டியவன் காலதாமதம் பண்ணுவான். வியாபாரம்லாம் நல்லா நடக்கும், ஆனால் பணம் கொடுக்கும்போது மாத்திரம் தாமதம் ஆகிடும். அதே மாதிரி குடும்பத்தில் லேசாக சலசலப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் குறைவாக இருக்கும். கணவனுடைய எண்ணுகின்ற கோணமும் மனைவி எண்ணுகின்ற கோணமும் வெவ்வேறாக இருக்கும். 2 பேரில் யார் சரி அப்படிங்கிறது முடிவாகாது. ஏன்னா அந்த விஷயத்தை பண்ணாதானே முடிவுக்கு வரும். பிரச்சனைனால இந்த விஷயத்தை பண்ணாமே விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் கேது பகவான் தடங்களை ஏற்படுத்துவார். அதே மாதிரி கண் சம்பந்தமான கண்ணாடி போடுறது அல்லது கண்ணில் ஏதாவது அடிபடுறது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு கண்ணில் நம்ம காரணமே தெரியாத ஒரு எரிச்சல், அதுக்காக சிகிச்சை பெற வேண்டிய ஒரு தன்மை இருக்கும். ஆகவே இந்த கேது பகவானை பொறுத்தவரை 2வது வீட்டில் சுமாரான பலனுக்கும் கீழாக தான் பலன் தரப்போகிறார். அதுக்கு அடுத்தது நம்ம சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா களத்திரஸ்தானத்தில் சனி பகவான், ஏற்கனவே கேது குடும்பஸ்தானத்திலேருந்து பிரச்சனையை தந்த மாதிரி களத்திரஸ்தானத்திலேருந்து சனி பிரச்சனையை தரார். அதுவும் சிம்ம ராசியை பொறுத்தவரை களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுங்கிறது கணவன் மனைவிக்குமான அந்யோன்யம் வெகு வேகமாக சரிந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம 2 பேருக்குமான பொதுவான வாழ்க்கை இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது அல்ல. கணவன் மனைவிக்குள் வெற்றி தோல்வியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. குடும்பம் நல்லபடியாக நிம்மதியாக தெளிந்த நீரோடை போல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆஃபீஸ் விட்டால் வீட்டுக்கு நேராக வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். ஆகவே அந்த சனி பகவான் 7வது வீட்டில் இருந்து இதுக்கு மாறாக பல விஷயங்களை செய்வார். நம்ம சொல்கிற கருத்து கரெக்டாக தான் இருக்கும். மனைவி சொல்கிறது அவங்க ஆங்கிளில் அவங்க கோணத்தில் சரியாக இருக்கும். ஆனால் வேலை செய்கிற கணவன், வெளியில் போயிட்டு வர்ற கணவனுக்கு அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆகவே முரண்பாடான கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2 பேரோட ஆங்கிளில் பார்த்தா 2 பேருமே சரியாக தான் இருக்கும். ஆனால் அது சாத்தியப்படுமா அப்படின்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக சாத்தியப்படாத ஒரு தன்மை இருக்கும். ஆகவே களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் மிகப்பெரிய நல்ல பலன்களை சிம்ம ராசி என்பவர்களுக்கு தரப்போகிறதில்ல. ஏற்கனவே சிம்ம ராசி சூரியனுக்கும் அதிபதி சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் அவ்வளவா பொருத்தம் இல்லை. 2 பேருமே பகை கிரகங்கள். அப்போ அந்த களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் ஒரு வேகமாக முன்னேற வேண்டிய ஒரு வாழ்க்கை கொஞ்சம் தடுமாறி ஒரு மழையில் தண்ணியில் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ரொம்ப கவனமாக போகணும். வளர்ச்சி திடீர்னு வேகத்திலேருந்து குறையக்கூடிய தன்மை இருக்கும். ஆகவே கேதுவும் சரி சனியும் சரி சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுமாரான பலனை தான் தரப்போகிறார். அடுத்தது பார்த்தோன்னா ராகு பகவான். சிம்ம ராசியை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் உட்காந்துருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலுமே பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சனி, செவ்வாய், ராகு, சூரியன், கேது போன்ற கிரகங்கள் இருக்கும்போது கஷ்டங்கள் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும், பாதிப்புகள் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் சிம்ம ராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும். தடால் புடால்னு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. அவசரமாக செய்கிற வேலை எல்லாமே பாதிப்பாக தான் இருக்கும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை விவேகத்தோடு மெதுவாக செய்யணும். அதுவும் ராகு பகவான் இந்த மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். அதே மாதிரி ராகுவினால் எதிர்பாராத
உடல் ஆரோக்கிய குறைபாடும் வரும். ஏன்னா 8வது வீடுங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுகின்ற இடம். திடீர்னு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். வண்டி போகும்போது விபத்து கொஞ்சம் கவனம் சிறைவாக இருந்தால் விபத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வேலை பண்ணும்போது குக்கரில் தெரியாமல் கைப்பட்டு சூடு பட்டுக்கிற மாதிரி இருக்கும். கீழே கால் தடிக்கு வேறு மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விபத்துக்கள், ஏதோ ஒரு தடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இது அஷ்டமத்து சனி அல்லது அஷ்டமத்தில் ராகு இருந்தால் இருக்கிற பலன். ஒரே ஆறுதல் என்னென்னா, ராகு பகவான் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கார். கெடுபலன்களை அதிகமாக தரமாட்டார், குறைவாக தருவார். அடுத்ததை பார்த்தோம்னா, நம்ம 9வது வீட்டில் ஒரு 4 மாதம் குரு பகவான் அமர்ந்து பலாபலன்களை தர இருக்கின்றார். 9வது வீடு அப்படிங்கிறது நமக்கு பாக்கியஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை சொல்லலாம். மேல் படிப்புக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். கொஞ்சம் பணம் செலவாகும். வெளிநாடு சென்று படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, ஸ்காலர்ஷிப் வேணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி திருமண வயசில் கடந்த சில வருடங்களாக திருமணத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வேகமாக திருமணம் கைகூடி வரும். புத்திர பாக்கியம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரி கணவன் மனைவி ஏதாவது உல்லாச பயணங்கள் சென்று வருகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். 2-3 வருஷமாக லீவுக்கு குழந்தைகளை கூட்டின்னு எங்கேயுமே போகல அப்படிங்கிற ஒரு எண்ணம் போய் இப்போ திடீர்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய டூர் அடிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். வடநாட்டுக்கு போய் ஒரு காஷ்மீர் மாதிரி இடங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் அதிக அக்கறை இருக்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கலாம். நம்ம படிப்பில் ஜெயிக்கணும், படிப்போட முக்கியத்துவம் புரிஞ்சு அதை செயல்படுத்தணுங்கிற மனோநிலையில் மாணவர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும். போட்ட பணத்தோட அதிக லாபம் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதை விட முக்கியமானது, வரவேண்டிய பணம் கரெக்டாக வரவேண்டிய நேரத்தில் வந்து சேரும். ஒரு மாதத்தில் தரேன்னு சொன்னால் ஒரு மாதத்தில் வந்து சேரும். ஆகவே கையில் பணப்புழக்கம் இருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும். இந்த கோர்ட்டு கேஸுன்னு இருந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், பணம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அது உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். அரசாங்கத்திலேருந்து எதிர்பாராத ஒரு கௌரவம், வெகுமதி, பரிசு போன்றவைகள் கிடைக்கலாம். அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் உங்களை தேடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 7 மாதம் இல்லை 8 மாதம் குரு பகவான் 10வது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலனை தருவார். 10ங்கிறது ஜீவனஸ்தானம், படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம். ஜீவனஸ்தானம் வேலையை பற்றி சொல்லுகின்ற இடம். ஆகவே வேலை விஷயத்தில் ஏதாவது ஒரு மாறுதல் இருக்கலாம். வேலையில் ஒரு ப்ரமோஷன் இருக்கலாம், பதவி உயர்வு, இடமாற்றத்தோடு ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம். 4-5 வருஷமாக நம்மளை ஓவர்டேக் பண்ணி நமக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைச்சதுன்னு ரொம்ப கொந்தளித்து போயிருக்கிற மனசுக்கு ஆறுதலாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு 2 சேர்ந்து வரும். அதுவும் நம்ம வேறு ஊருக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை தருவார். திடீர்னு வேலையில் நம்ம சின்சியராக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவார். எரிச்சலாக இருந்த அதே கம்பெனி மேலே பாசம் போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். மனசுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலை அலுவலகத்தில் நிலவும். வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், சொந்தமாக இருக்கிற சூழ்நிலை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம வேலை பார்க்குற ஊழியர்கள் நமக்கு சின்சியராக இருக்கிறது கண்கூட தெரியும். கூட வேலை பார்க்குற பார்ட்னர்ஸ் நமக்காக அவங்க கஷ்டப்படுறத கண்கூட பார்க்கலாம்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த குரு பகவான் நன்மைகளை அள்ளித்தரப்போகிறார். குருவை பொறுத்தவரை 9, 10 ஆகிய 2 இடங்களிலுமே நல்ல பலன் தரப்போகிறார். சிம்மராசிக்கு கேது பகவான், அதே மாதிரி 7ல் இருக்கிற சனி, 8ல் இருக்கிற ராகு, இவர்கள்லாம் கொஞ்சம் பாதிப்பை தந்தாலும் ஓரளவுக்கு பணம் வருகின்ற காரணத்தினால் இந்த கஷ்டங்களை வெகு எளிதாக கடந்து விடலாம். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. புத்தாண்டு என்பது கையில் பணத்தோடு தைரியமாக இருக்கிற ஒரு ஆண்டாக அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.